வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. அதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கலரெல்லாம் மாற தேவையில்லை. வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதிலேயே பச்சரிசி போட்டு கழுவிட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா 1/2 கப்பு பால் ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுடுங்க. இப்போ வெல்லம், அதுக்கு நான் வெல்லம் எப்பவும் போடுவாங்க. இன்றைக்கி வெல்லத்துலேயே பவுடர் கிடைக்குதுங்க. அந்த வெல்ல பவுடர் தாங்க இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த வெள்ளை பவுடர் தாங்க இன்றைக்கி போட்டுக்க போகிறேன். வெல்லம் நான் 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெள்ளை பவுடர் எடுத்துக்கிறேன். கரண்டியாலேயே இப்படி மேஷ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வெல்லம் 2 கப்பு, வெள்ளத்தூள் 2 கப்பு எடுத்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு அந்த வெந்த சாதத்திலே கொட்டிட வேண்டியது தான். அதில் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள், பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை வறுத்து கொட்டிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி. இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.